ஹலோ எவ்ரியோன், வெல்கம் டு லெவல் 2 கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு புதிய பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் கால் மட்டும் பேசுகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது போக உங்களுக்கு நெட் பேக் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜியோ மற்றும் ஏர்டெல், வோடாஃபோன் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய வசதியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, புதிய பிளான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ட்ராய் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ, ஏர்டெல் நம்மளை வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் யூஸ் பண்ணாமல் யாருமே இருக்கிறதில்ல. ஸோ அந்த வகையில் ட்ராய், அதாவது தொலைத்தொடர்பு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம், ட்ராய் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்புன்னு வெளியிட்டிருந்தாங்க. யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நம்மளுக்காக தான். ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன், பிஎஸ்என் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிரடியான அறிவிப்புன்னு வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியாவில் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 5 to 10 கோடி பேர் வந்து நெட் பேக் யூஸ் பண்ணுறதே இல்லை, ஆனால் அவங்க வந்து அதுக்கும் சேர்த்து தான் ரீசார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராய் ஒரு புகார் ஒன்று தெரிவித்தாங்க. இந்த உத்தரவின்படி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 7 to 14 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன், பிஎஸ்என்எல் இவங்க எல்லாம் வந்து மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுல மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ட்ராய் சொன்னாங்க. ஸோ மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுல மாற்றம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே என்ன மாற்றம் கொண்டு வந்துட போகிறாங்க அப்படின்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ராய் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கால் பேசுகிறதா மட்டும் இருந்தால் நீங்கள் அதுக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நெட்வொர்க், அதாவது நெட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெட்டுக்கு நீங்கள் தனியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ட்ராய் வந்து கம்பல்சரியாக வந்து அடுத்த 14 நாட்களுக்குள்ளே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஏர்டெல் மற்றும் ஜியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு புதிய பிளான்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மெயினாக போட்டி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோவா, ஏர்டெல்லா அப்படிங்கிறதா. ஸோ இந்தியாவில் மிகவும் பிரபலமான ஒரு சிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ மற்றும் ஏர்டெல் தான். ஜியோ வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இன்டர்நெட் யூஸ் பண்ணாதவங்க கூட யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லும் அதே ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஸோ 2 பேர்த்துக்கு ஒரு போட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வகையில் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா வோடாஃபோன். ஸோ அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் முன்முனைப்போடு இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா வருடமோ அல்லது 6 மாதத்துக்கு ஒருக்காவோ வந்து அவங்களோட பிளான் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வோடாஃபோன் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா மறுநாள் காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட்டி மனப்பான்மையிலேயே இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராய் சொன்ன அறிவிப்பின்படி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம் ஸோ இனிமேல் வந்து நம்ம கால் பேசுகிறதுக்கு மட்டும், அதாவது ஒரு 10 to 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும் வவுச்சர் கார்டு யூஸ் பண்ணியிருப்போம். அந்த வவுச்சர் கார்டில் நம்ம வந்து அதை ஸ்க்ராட்ச் பண்ணி போட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் 7 ரூபா, அதாவது 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் 7 ரூபா நமக்கு ஆட் ஆகும். இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கார்டு யூஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கால் பேசிக்கலாம். நெட்வொர்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் இன்டர்நெட் யூசேஜ் அதிகமானங்காட்டி அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னையெல்லாம் 2G யூஸ் பண்ணுவோம், 3G யூஸ் பண்ணுவோம். இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 5Gக்கு போயிட்டுருக்கு. ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் எல்லாருமே வந்து 5Gக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் நம்மளோட நெட்வொர்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்பீடு இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை காரணம் காட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பணத்தை எல்லாம் இவங்க சுரண்டுறாங்க. அது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஏர்டெல், ஜியோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வச்சு பிழைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஜியோ மற்றும் ஏர்டெல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஜியோ, ஏர்டெல், மெனி பிளான்ஸ் ஆஃப் ஜியோ அண்ட் ஏர்டெல் ஹேஸ் பின் டிஸ்கண்டினியூட், நியூ பிளான்ஸ் ஹேஸ் பின் லான்ச்டு ஒன்லி ஃபார் காலிங். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜியோவும் ஏர்டெலும் இதுக்கு முன்னாடி இருந்த பிளானை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க, புது பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் வாய்ஸ் கால் பேசுறதுக்காக மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றா பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் பிளான் ஜியோவில் பார்க்கலாம். ஜியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 458 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துங்க, 458 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணலாம். எத்தனை நாளைக்கு அப்படின்னா 84 நாளைக்கு வேலிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசிக்கலாம். ஃப்ரீ நேஷனல் ரோமிங் அதுவும் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா 1000 SMS, 84 நாளைக்கு 1000 SMS வந்து கொடுக்குறாங்க. அண்டு ஆக்சஸ் டு ஜியோ சினிமா பார்க்கலாங்கிறாங்க, டிவி ஆப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா பட் டஸ் நாட் இன்க்ளூட் மொபைல் டேட்டா பெனிஃபிட். நீங்கள் இந்த 458 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா வாய்ஸ் கால் நீங்கள் பேசலாம், நேஷனல் ரோமிங்கே அதே மாதிரி SMS 1000 SMS அனுப்பிக்கலாம், ஜியோ சினிமா பார்க்கலாம், டிவி ஆப்ஸ் பார்க்கலாம். ஆனால் மொபைல் டேட்டா மட்டும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 458 ரூபாய்க்கு ஜியோ கொண்டு வந்த ஒரு பிளான். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜியோவில் 1958 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வருஷத்துக்குன்னே சொல்லலாம், 365 நாளைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வேலிடிட்டி அப்படிங்கிறாங்க. சேம் ஆஸ் யூஷுவல் அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால், நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கலாம், எப்போ வேணாலும் பேசிக்கலாம்.
ஆனால் அதுக்கு எந்த ஒரு கண்டிஷனும் சொல்லலை. அது போக பார்த்தீங்கன்னா நேஷனல் ரோமிங், அது போக வருஷத்துக்கு 3600 SMS ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அண்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஆக்சஸ் டு ஜியோ சினிமா, ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஸோ அது கொடுத்தா இது கொடுக்குறோம், அந்த மாதிரி ஃப்ரீ தான். இதெல்லாம் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி தான். அப்போ தான் நம்ம இதெல்லாம் வாங்குவோம். வெறும் நம்ம கால்னு சொன்னால் மட்டும் வாங்க மாட்டோம். கண்டிப்பாக நம்ம ரீசார்ஜ் பண்ண மாட்டோம். 1958 ரூபாய்க்கு யாராக போய் கால் பேசுகிறதுக்கு அவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு மாதம் வந்து பண்ணிக்குவோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமா அண்டு டிவி ஆப்ஸ் இது எல்லாமே கொடுக்குறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா கிடையாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஜியோ கொண்டு வந்த ஒரு புது பிளான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பிளானை வந்து கேன்சல் பண்ணியிருக்கணும். புதுசாக வந்தால் கண்டிப்பாக பழசு ஒன்று கேன்சல் பண்ணி தானே ஆகணும், அதே தான். ஸோ பிளான் ரிமூவல் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ வித் த லான்ச் ஆஃப் தஸ் நியூ பிளான்ஸ் ஜியோ ஹேஸ் பின் டிஸ்கன்டினியூ இஸ் எக்ஸிஸ்டிங் பிளான் ஒர்த் 1899 ரூபா பிளானை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஜியோவில் நீங்கள் இதுக்கு முன்னாடி 1899 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, 24 GB டேட்டா அண்ட் 336 டேஸ் வேலிடிட்டி அப்படின்னா அதை வந்து தூக்கிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 479 ரூபாய்க்கு 6 GB டேட்டா மற்றும் 84 நாள் வேலிடிட்டி, அந்த 2 பிளானையும் தூக்கிட்டாங்க. ஜியோவில் 2 பிளானை தூக்கிட்டு 2 பிளான் கொண்டு வந்திருக்காங்க. 1899 ரூபா பிளானை தூக்கியாச்சு. அதுக்கு பதிலாக 1958 ரூபா பிளான் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 479 ரூபா பிளானுக்கு பதிலாக இப்போ 458 ரூபா பிளான் கொண்டு வந்திருக்காங்க. என்னடா காசு கம்மியாகுதுன்னு நினைக்காதீங்க, இதில் நெட்வொர்க்கே கிடையாது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லேட்டஸ்ட் பிளான் 458 1958 நீங்கள் நெட்வொர்க் யூஸே பண்ண முடியாது. சிலதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 GB யூஸ் பண்ணலாம், 2 GB யூஸ் பண்ணலாம், மொத்தமாக அந்த வேலிடிட்டி வரைக்கும் அப்படின்லாம் இருக்கும். ஆனால் இந்த 2 பிளான்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சான்ஸே இல்லை, நீங்கள் யூஸே பண்ண முடியாது நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க் மோடு ஆஃப்லியே தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவனுக்கு போட்டியை ஒருத்த வரணும்ல, கண்டிப்பாக ஏர்டெல்லும் பார்த்தீங்க அப்படின்னா அதே 458 ரூபாய்க்கு வந்து ரீசார்ஜ் பிளான் கொண்டு வந்திருக்கான். 84 நாள் வேலிடிட்டி, அன்லிமிட்டெட் வாய்ஸ் காலு, ஃப்ரீ நேஷனல் ரோமிங்கு, 900 SMS ஃப்ரீயாக கொடுக்குறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட் டஸ் நாட் இன்க்ளூடிங் மொபைல் டேட்டா பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டான். ஸோ இவனும் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். அது போக பெனிஃபிட்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ என்னென்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம். மோர் ஓவர் திஸ் பிளான் இஸ் டெய்லர்ட் ஃபார் த யூசர் சீக்கிங் ஷார்ட் டைம். இது வந்து ஷார்ட் டைம் நம்ம பிளான் ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறான். அது நம்ம தான் சொல்லணும், அவன் சொல்கிறான். அதே மாதிரி ஏர்டெல் 1959 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண சொல்கிறான். 365 நாளுக்கு வேலிடிட்டிங்கிறான். சேம் அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால், நேஷனல் ஃப்ரீ கால், 3600 SMSலாம் கொடுக்குறான். ஸோ அவனும் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் கொடுக்கல. 458 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணால் 84 நாள், அதே மாதிரி 1959 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் 365 நாள். ஸோ இந்த பிளான் தான் ஏர்டெல்லையும் கொண்டு வந்திருக்கான். ஸோ அதே மாதிரி தான் ஏர்டெல்லில் 2 பிளான் கொண்டு வந்திருக்கான், 2 பிளான் தூக்கிட்டான். அந்த 2 பிளான் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிளான் ரிமூவல். அதே மாதிரி ஏர்டெல்லில் 599 ரூபா பிளான் வந்து ரிமூவ் பண்ணிட்டான். நமக்கு 6 GB கிடச்சிருக்கு, 84 நாள் வேலிடிட்டி, இதை அப்படியே தூக்கிட்டான். ஸோ அதே மாதிரி 1999 ரூபாய்க்கு வந்து 24 GB கிடச்சிருக்கும், 1 இயர் வேலிடிட்டி இருந்தது. ஸோ இந்த பிளானையும் வந்து தூக்கிட்டான். 2 பிளான் கொண்டு வந்தால் 2 பிளான் தூக்கிட்டான். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஏர்டெல் அண்டு ஜியோ கொண்டு வந்த ஒரு பிளான், புது பிளான் மற்றும் ஆல்ரெடி இருந்த பிளானை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்கான். சரிங்களா? ஸோ இதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த பிளான் தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. வோடாஃபோனும் பார்த்தீங்க அப்படின்னா 270 நாளுக்கு வேலிடிட்டி கொண்டு வந்திருக்காங்க. 1460 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் ஒன்லி அப்படிங்கிறான். ஜியோவில் 458 ரூபாய்க்கு வேலிடிட்டி 84 நாள், அது போக 1958 ரூபாய்க்கு வேலிடிட்டி 365 நாள். ஏர்டெல்லில் 499 ரூபா பிளான் போட்டிங்கன்னா 84 நாளைக்கு வேலிடிட்டி, எல்லாமே கால் மட்டும்தான் பேச முடியும், நீங்கள் எந்த ஒரு நெட்வொர்க் சேவையும் வந்து இதில் பெற முடியாது. அதே மாதிரி ஏர்டெல்லில் 1959 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 365 நாள்ட்டான். ஸோ இதெல்லாம் ஓகே, ஆல்ரெடி நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதனால் நமக்கு என்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்னு ஒன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. ஏர்டெல் SMS அண்டு வாய்ஸ் ஒன்லி, அதாவது டேட்டா பெனிஃபிட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. முன்னே பார்த்தீங்க அப்படின்னா 569 ரூபாய் நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம், 6 GB கொடுத்துருந்தா 84 நாள் வேலிடிட்டி கொடுத்துருந்தேன். இப்போ பாருங்கள் 509 ரூபா தான், கால்ஸ் அன்லிமிட்டெட் தான், ஆனால் நெட்வொர்க் தூக்கிட்டா வெறும் 60 ரூபா மட்டும் குறைச்சிருக்கு. இதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஜியோவில் 349 ரூபாய்க்கு இருந்த பிளானை 28 நாள் வேலிடிட்டி, அதை இப்போ 84 நாள் வேலிடிட்டியே கொடுத்துட்டான். ஆனால் முன்னே பார்த்தீங்கன்னா 349 ரூபாய்க்கு 2 GB டேட்டா இருந்து நம்ம ஏதாவது அவசரமாக போயிட்டுருப்போம், ஏதாவது கூகுள் மேப்பு சர்ச் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெட்வொர்க் அப்படிங்கிறது இப்போ இன்றியமையாதுன்னே சொல்லலாம். அந்த வகையில் இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 GB 2 GB கூட அவன் கொடுக்கறதில்ல, ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டான். நீங்கள் வாய்ஸ் கால் பேசினா வாய்ஸ் கால் மட்டும் தான் பேசணும் அப்படிங்கிற அவனோட மனப்பான்மைக்கு நம்மளை கொண்டு வந்துட்டான். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரியல் டைமாக நடந்துகிட்ருக்கு. ட்ராய் என்ன சொன்னாங்களோ அது வந்து கண்டிப்பாக மக்களுக்கு சேரவே இல்லைன்னு இதிலேருந்து நல்லா தெரியுது. ஸோ இதனால் நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாம் ஏர்டெல் மற்றும் ஜியோ.
அதுபோக வோடாஃபோன், இவங்க எல்லாருமே நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா ட்ராய் வந்து இதை தட்டி கேட்பாங்களா அப்படின்னு இல்லை. நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம் ஒரு 100 150 ரூபாய்க்குள்ளே ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 4 மாதம் 5 மாதம் நம்ம ஃப்ரீயாக அன்லிமிட்டெட் கால் பேசிக்கலான்னு. அவன் கொண்டு வந்திருக்க பிளானை பார்த்தோம் அப்படின்னா நம்ம பழைய பிளானே இருந்திருக்கலாமே, அதாவது பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்னே நினைக்கலாம். ஸோ நீங்களே சொல்லுங்கள், ஸோ எந்த மாதிரி பிளான் இது நமக்கு தேவையா அப்படிங்கிறது. மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.